ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டீஸ் டாக்டர் ஜெயக்குமார் பேசுகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். வாங்க இன்னைக்கு வீடியோ. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டீஸ் டாக்டர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு முதல்ல உணவு ஊட்ட எப்படி தொடங்கலாம் அப்படின்றத 3வது பாகம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாது, அதை எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ நேரமாக கொடுக்கலாம், நடுவில் தண்ணி கொடுக்கலாமா, அப்படி கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதை முறையாக, அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைம் டேபிள் வைஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கும் கார் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. நான் நைட்டெல்லாம் உட்கார வச்சு உங்களுக்கு ஓரலாக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ப்ராக்டிக்கலாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது குழந்தைக்கு 5 மாதம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டீங்க. குழந்தைக்கு ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப். ஒரு ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை வேக வச்சு தனியாக மட்டும் தான் தரணும். காம்பினேஷனோட இன்னொரு ஃபுட்டோட தரக்கூடாது. இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எக்காரணத்தை கொண்டும் உப்பு, சர்க்கரை, பெருங்காயம், மஞ்சத்தூள் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஃபுட் வந்து கூவி மாதிரி இருக்கணும், சூப் மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வாங்க கார் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மொதல் நாள் ஃபுட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஏன் ஆப்பிளை நான் சூஸ் பண்ணேன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ரூட் வேக வைக்கிறதுக்கு ஈஸி, மசிக்கிறதுக்கு ஈஸி. ஸோ முதல் நாள் ஒருவேளை 1 டேபிள் ஸ்பூன் கொடுங்க. இதை நான் முன்னாடியே 3 டே ரூல் அப்படின்றதுல சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு டைம் சொல்கிறேன். முதல் நாள் ஒருவேளை 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் கூவி மாதிரி இருக்கணும். 2வது நாள் அதே ஆப்பிள் 2 டேபிள் ஸ்பூன் 2 வேளை கொடுங்க. 3வது நாள் உங்களுக்கே தெரியும் 3 டேபிள் ஸ்பூன் 2 வேளை. ஓகே, ஸோ இது பார்க்க இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆப்பிளாக இருந்தால் ஆப்பிள், பனானா இருந்தால் பனானா, ஏன் நான்வெஜ் கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். பட் நான் பர்சனலாக இதை என்னோட குழந்தைக்கு ஃபாலோ பண்ண மாட்டேன். அதனால் என்னோட குழந்தைக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அந்த ஷெடியூல் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வாரம் 3 நாள் முடிச்சிட்டோம். ஆப்பிள் கொடுத்தீங்க, ஒன்றும் ஆகலை. அடுத்து ஃப்ரூட்லேருந்து வெஜிடபிளுக்கு மாறுங்க. ஒரு காய்கறின்னும் போது கேரட் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மெத்தடில் தான் 4th டே ஒரு நாள் ஒரு வேளை 1 டேபிள் ஸ்பூன். 2வது நாள் 2 டேபிள் ஸ்பூன் 2 வேளை. அடுத்து 6வது நாள் பார்த்தீங்கன்னா கேரட்டு 3 டேபிள் ஸ்பூன் 2 வேளை கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு வாரத்தில் 2 ஃபுட் கொடுத்துட்டீங்க 3 டே ரூல் படி. அடுத்து 7வது நாள் காலையில் 3 டேபிள் ஸ்பூன் மசிச்ச ஆப்பிளையும், ஈவினிங் 3 டேபிள் ஸ்பூன் மசிச்ச கேரட்டும் கொடுங்க. குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ இது பார்க்க இப்படி தான் இருக்கும். ஆப்பிள் கொடுத்தீங்க, கேரட் கொடுத்தீங்க. 7வது நாள் 2ம் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்து 2வது வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2வது வாரம் புது ஃபுட் கொடுக்க போறீங்க. இதுவாக அரிசி கஞ்சி கொடுக்கலாம். ஸோ அரிசி கஞ்சி முதல் நாள் ஒரு வேளை 1 டேபிள் ஸ்பூன், 2வது நாள் 2 டேபிள் ஸ்பூன் 2 வேளை கொடுங்க. ஆனால் இப்போ ஆல்ரெடி ஆப்பிள் இல்லை கேரட் நம்ம ஒத்துக்கிறதுனால காலையில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி கஞ்சியும், மதியம் 3 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் இல்லை கேரட் வேக வச்சது கொடுக்கலாம். அதே மாதிரி 3வது நாள் அரிசி கஞ்சியை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாற்றுங்க. மதியம் அதுக்கு முன்னாடி நாள் ஆப்பிள் கொடுத்துருந்தா அடுத்த நாள் கேரட் கொடுங்க. 4வது நாள் வந்தாச்சு, 2வது வெஜிடபிளுக்கு வரணும். 4வது நாள் பீட்ரூட் எடுத்துக்கலாம். வேக வச்ச பீட்ரூட் அதே 1 டேபிள் ஸ்பூன் ஒரு வேளை. ஆனால் மதியம் நீங்கள் ஆப்பிள் இல்லை கேரட் எது வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். 2வது வாரம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். வேறு ஃபுட் எதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 5வது நாள் பீட்ரூட்டு 2 டேபிள் ஸ்பூனை மாற்றுங்க. ஈவினிங்கில் நீங்கள் கொடுத்தது 3 ஆல்ரெடி கொடுத்தது பழைய மெத்தட்லேயே 3 டேபிள் ஸ்பூனாக கொடுக்கலாம். 6வது நாள் பீட்ரூட்டை 3 டேபிள் ஸ்பூனாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மதியம் பழைய ஃபுட்டை 3 டேபிள் ஸ்பூன் கொடுங்க. இப்போ 7வது நாள் இப்போ நான் சொன்னதில் 3 டேபிள் ஸ்பூன், மதியம் 3 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் அண்ட் ஆப்பிள் ஆர் கேரட் ஆர் அரிசி கஞ்சி. இப்போ இந்த இமேஜை பாருங்க. 2 வாரம் முடிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு நியூ ஃபுட்டு கொடுத்தீங்க, ஒத்துக்குச்சு. ஒரு அரிசி கஞ்சி கொடுத்தீங்க, ஒத்துக்குச்சு. அடுத்து நீங்கள் குழந்தைக்கு ஒரு பூசணிக்காய் கொடுக்குறீங்க, 3 நாள் ஒத்துக்குச்சு. அடுத்து நீங்கள் வாழைப்பழம் ட்ரை பண்ணுறீங்க 7வது நாள். வாழைப்பழம் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு கேஸ் மாதிரியும் வாமிட் பண்ணுற மாதிரியும் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக அந்த குழந்தை சாப்பிடவே இல்லை. ஸோ வாழைப்பழம் அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துக்கு ஒத்துக்கல. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்த நாள் போயிட்டு நீங்கள் புதுசாக ஒரு ஆப்பிளோ எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. ஆப்பிள் இந்த சென்ஸ் புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தால், ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபுட் கொடுத்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா அடுத்த 3 இல்லை 4 நாளைக்கு எந்த புது ஃபுட்டும் ட்ரை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி கொடுத்து குழந்தைக்கு ஒத்துக்குச்சு அப்படின்ற ஃபுட்ஸ் மட்டும் அடுத்த 4 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். 4 நாள் கழித்து நீங்கள் புது ஃபுட் ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த வாழைப்பழம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 4 வாரம் கேப் கொடுங்க. 4 வாரம் கழித்து திரும்ப அந்த ஃபுட்டு கொடுத்து பாருங்கள். அப்போவும் கேஸ் வாமிட்டிங் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்டை நம்ம 8 to 17 டைம்ஸ், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 8லேருந்து 17 கூட கொடுத்து அப்போவும் அலர்ஜி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஃபுட்டு உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்கல, அதை நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதை நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணி எப்படி கொடுக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, 2 வாரம் முடிஞ்சிச்சு. 3வது வாரம் போவோம்.
இப்போ பருப்பு, வெறும் பருப்பு மசிச்சது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக வேணால் கொஞ்சம் கெட்டியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொடுங்க. இந்த மெத்தட் எப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் டீட்டெயிலாக போக விரும்பல. ஃபர்ஸ்ட் டே 1 டேபிள் ஸ்பூன், செகண்ட் டே 2 டேபிள் ஸ்பூன், மதிய நேரத்தில் ஆல்ரெடி கொடுத்த ஃபுட்டில் 3 டேபிள் ஸ்பூன், 3வது நாள் 3 டேபிள் ஸ்பூன். இது உங்களுக்கு இப்போ நல்லாவே பழகிருக்கும். 4வது நாள் அதே மாதிரி ஆப்பிள் கொடுத்தாச்சு, பனானா கொடுத்தாச்சு, கேரட் கொடுத்தாச்சு, பீட்ரூட் கொடுத்தாச்சு, அரிசி கஞ்சி கொடுத்தாச்சு, பருப்பு கொடுத்தாச்சு. புதுசாக ஒரு ஃபுட், புதுசாக ஒரு காய்கறி. புதுசாக ஒரு ஃபுட்னா அதையும் நீங்களே சொல்லிடு அப்படின்ட்டுங்களா? 6 மாதம் ஆன குழந்தைக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், இவ்வளோ வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், ரைஸ் ராகி இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் தனித்தனியாக தான் கொடுக்கணும். இப்போ ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கிரேப்ஸும் கொடுத்துருக்கேன். கிரேப்ஸை விதை எடுத்துட்டு கட் பண்ணி தோல் உரிச்சு வேக வச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது வேக வச்சு தான் கொடுக்கணும். வாட்டர்மெலனும் அதே மாதிரி தான். மேங்கோவும் அதே மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது கொஞ்சமாக லைட்டாக குக்கர் லிட்ல வச்சு வேக வச்சு கொடுக்கறது தான் எப்பவுமே நமக்கு நல்லது. 3வது வாரத்தோட 5வது நாள் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேருந்து ஏதோ ஒரு காயோ இல்லை ஃப்ரூட்டோ நீங்கள் சூஸ் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 6வது நாள் 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ 4வது வாரம் வந்தாச்சு. நான் பெருசாக உங்களை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. 4வது வாரம் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 4 இல்லை 5 ஃபுட் கொடுத்துருப்பீங்க. அதை 2 வேளை என்ற அளவுக்கு, இப்போ காலையில் 3 டேபிள் ஸ்பூன், ஈவினிங் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ காலையில் அரிசி கஞ்சி கொடுங்க, ஈவினிங்கில் ஆப்பிள் கொடுங்க. இது நான் பல டைம் சொல்லியாச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு மெமரைஸ் ஆகிருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரே ஃபுட்டை ஒரே நேரத்தில் தராதீங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் அரிசி கஞ்சி, மதியம் கேரட், இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக ஒரு 2-3 நாள் தொடர்ந்து கொடுத்துருப்பாங்க. குழந்தைக்கு அது பழகிடும். என்னடா மதியம் ஆச்சுன்னா பருப்பு சாதம் அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தை போயிடும். அதுக்கப்புறம் குழந்தை அதை சாப்பிட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு மண்டே காலையில் ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா 3 நாளுக்கு அது ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட ஆப்பிள் வந்து தேர்ஸ்டே தான் கொடுக்கணும், அதுவும் மார்னிங் வேணால் மதியம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபுட்டு 3 டேஸ்க்குள்ளே ரிப்பீட் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாத மாதிரி கொடுத்தாலும் குழந்தை அதை சாப்பிட மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃப்ரூட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, சும்மா அந்த ஆப்பிள் கொடுக்குறீங்கன்னா, அந்த ஆப்பிள் ஒரு அனிமல் மாதிரி கட் பண்ணி இது வந்து பியர், இது வந்து டாக், அந்த மாதிரி சொல்லி குழந்தைக்கு சும்மா ஒரு டாய்ஸையும் காமிச்சு இதையும் காமிச்சு விளையாட வச்சு ஊட்ட பாருங்க. ஆப்பிள் நீங்கள் கூழாக கொடுக்குறீங்க, அந்த குழந்தை சாப்பிடல, ஸோ அதை வேக வச்சு ரைஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் 4வது வாரம். இப்போ நீங்கள் ஆப்பிளை ஸ்பெசிஃபிக்காக அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பனானா சாப்பிட்றாங்கன்னா 2 வாய் பனானா ஊட்டிட்டு நடுவில் கொஞ்சம் ஆப்பிளும் கொடுக்கலாம். இதுதான் நான் சொல்ல வந்தது. ஆப்பிள் கூழாக சாப்பிடலாம், நீங்கள் பனானாவோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ரைஸோடவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ஆம்லெட் பின்னாடி நான் இப்போ சப்போஸ் ஆம்லெட் சாப்பிடலன்னா ஸ்டார் மாதிரி கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பென், இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் பென் டைரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 மாதம் முடிஞ்சு 20 வாரம் ஆனதும் நம்ம ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 20 வாரத்துலேருந்து 24 வாரம் ஆனதும் நம்ம இந்த ஃபுட்டை கொடுத்துட்ருக்கோம். இப்போ 4 வாரத்துக்கு 4 மண்டே வரும், 4 டியூஸ்டே வரும் இல்லையா? ஸோ 4 மண்டேலையும் நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் குழந்தை கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்றது கண்டிப்பாக இந்த கிராஃபில் எழுதுறது ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பனானா கொடுத்து அலர்ஜி ஆகிருக்கும், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வீட்டில் இல்லை, உங்கள் அம்மா எதாவது தெரியாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சார்ட் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு யார் கொடுத்தாலுமே குழந்தைக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்கும், இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்காது, இந்த ஃபுட்டெல்லாம் அலர்ஜி ஆகும், இதை அவன் விரும்பி சாப்பிடுவான் அப்படின்றது நமக்கு கிராஃபிக்கலாக இருக்கும். இப்போ அப்ராட்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இன்னும் இந்த மாதிரி வரல. பட் இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 4 வாரம் வந்து 5 மாதம் முடிஞ்சு 6 மாதம் தொடங்கும் போது 20லேருந்து 24 வாரம் ஆன குழந்தைக்கான மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது 24லேருந்து 28 வாரம், அதாவது 6 முடிஞ்சிடுச்சு, 6 முடிஞ்சு 7 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி குழந்தைக்கு 4 வாரமும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ மொதல் வாரம் ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான். இப்போ நீங்கள் ஒரு 4-5 ஃபுட் கொடுத்துருப்பீங்க. அந்த 4-5 ஃபுட் வச்சு என்னென்னலாம் நம்ம கொடுக்கலான்றது இங்கே ஒரு டைம் டேபிள் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணி பொறுமையாக நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் இது, செகண்ட் வீக் இது, தேர்ட் வீக் இது, ஃபோர்த் வீக் இது. ஸோ வாழைப்பழம், பட்டர் ஃப்ரூட், ரவை கஞ்சி, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஐட்டங்கள் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள் குழந்தைக்கு 7 மாதம் முடிஞ்சிச்சு, 8 தொடங்குது. ஸோ 8 தொடங்குற குழந்தைக்கு நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். 7 மாதம் முடிஞ்சு 8 தொடங்குற குழந்தைக்கு நீங்கள் முட்டையோட மஞ்சள் கரு கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் சீஸ் கொடுக்கலாம். ஆல்ரெடி நெய், பட்டர் கொடுக்கலாம்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோவில். இப்போ நீங்கள் அவல் கொடுக்கலாம், பழங்களில் சப்போட்டா கொடுக்கலாம், பப்பாயா கொடுக்கலாம். இப்போ 7 முடிஞ்சு 8 நடக்கிற குழந்தைக்கான சார்ட் இது. வீடியோ பாஸ் பண்ணி பொறுமையாக என்ன வேணுமோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம். இப்போ 8 முடிஞ்சிடுச்சு. 8 முடிஞ்ச குழந்தைக்கு இன்னும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. இன்னும் நான்வெஜ்ஜே வரலையா சார்னா வரும், பொறுமையாக இருங்க. இது வந்து என்னோட ஒப்பீனியன்.
நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் நான் பொறுமையாக போகிறதுக்காக உங்களுக்கு டைம் டேபிள் வைஸ் இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது முன்ன பின்ன எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ 8 முடிஞ்சு 9 தொடங்கின குழந்தைக்கான லிஸ்ட் இது. ஸோ மொதல் வாரம் இந்த மாதிரி கொடுங்க. இப்போ காலைல 9:30, 11:30, 2:30 இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக நான் பிரித்து கொடுத்துருக்கேன். முன்ன பின்ன நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 2வது வாரத்துக்கான லிஸ்ட் இது. 3வது வாரம், 4வது வாரம். ஓகே, இப்போ குழந்தைக்கு 9 மாதம் முடிஞ்சு 10 மாதம் தொடங்குது இல்லையா? 9 முடிஞ்சு 10 தொடங்கும் போது அப்போ நீங்கள் நான்வெஜ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் இது என்னோட ஒப்பீனியன் தான், நான் திரும்ப சொல்கிறேன். ஏன் நான் நான்வெஜ்ஜை 9 மாதம் முடிஞ்சு தர சொல்கிறேன்னா, குழந்தைக்கு 9 மாதம் ஊசியில் எம்எம்ஆர் அப்படின்னு ஒரு ஊசி போடுவாங்க. அந்த எம்எம்ஆர்ன்ற ஊசியில் முட்டை எக்கு தான் ப்ரிசர்வேட்டிவாக வச்சுருப்பாங்க. எக்குனா அப்படியே எக்கு இல்லை, எக்கோட ப்ரோட்டீன் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். ஸோ அந்த எம்எம்ஆர் போட்டுட்ட பிறகு குழந்தைக்கு நான்வெஜ், அதாவது ஒயிட் ப்ரோட்டீன், நம்ம மேக்ரோ ப்ரோட்டீன்றது, மேக்ரோ ப்ரோட்டீன்னா முட்டையோட வெள்ளைக்கரு, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி விஷயங்களில் 9 மாதம் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணலான்றது என்னோட கருத்து. அடுத்து இது ஆல்மோஸ்ட் 10வது மாதத்துக்கு நம்ம 9 அரௌண்ட் 10 மாதத்தில் சிக்கன் அண்ட் ஃபிஷ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் கொடுத்தேன்னா, இப்போ 9 மாதம் முடிச்சதும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தோன்ற மாதிரி கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு டைம் டேபிள் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது 10 and 11 மாதம் சேர்ந்த மாதிரி கொடுத்துட்டேன். 11 மாதம் முடிஞ்சு 12 தொடங்குறது போது இந்த ஐட்டங்கள் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 11 மாதம் முடிஞ்சதும் மட்டன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் நான் மட்டன் லேட்டாக ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன்னா, மட்டன் கொஞ்சம் ஜீரணத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் குழந்தை சப்போர்ட்டோடு நிற்கிற மாதிரி இல்லை நடக்கிற மாதிரி ஸ்டேஜில் கொடுத்தா கொஞ்சம் ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு வழியாக உங்களுக்கான எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துட்டேன். பட் இதோட முடியலை. இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் கொடுத்தீங்க, அதை குழந்தை எந்த டேட்டில் கொடுத்தீங்க, அதை குழந்தை சாப்பிட்டானா இல்லையா, அலர்ஜி ஆச்சா இல்லையா அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது. வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ், கிரெயின்ஸ், நான்வெஜ், டெய்ரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் லிஸ்ட்டு போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா தான் இப்போ பின்னாடி ஒரு 3 வயசு 4 வயசில் அந்த குழந்தைக்கு சப்போஸ் வீசிங் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த லிஸ்ட் எடுத்து உங்கள் டாக்டர் காமிச்சிங்க, டாக்டர் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவனுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அவருக்கு அவரோட ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2வது, இதே லிஸ்ட்டை நீங்கள் அவங்க ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் ஸ்கூலில் அவங்க மதியம் லஞ்ச் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவங்க இந்த ஃபுட்டெல்லாம் அவனுக்கு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கும். கேட்க கொஞ்சம் சில்லியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இதுதான் வரப்போகுது. ஆல்ரெடி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. நம்ம ஊருக்கு இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு என்னோட ஐடியா. ஒரு வழியாக எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, கார் சாவி போட்டாச்சு. உங்களுக்கு நான் இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஒரே பரபரப்பாகி நீங்கள் கார் எடுக்கணும்னு குதிக்கிறீங்க. ஆனால் கார் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. சர்வீஸ் பண்ண வேண்டிய காரை நீங்கள் எடுத்து ஓட்டலாமா? ஓட்டக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ஒரு வழியாக நோட்டெல்லாம் எடுத்து பேப்பர், பென், கால்குலேஷன் எல்லாம் பண்ணி மண்டே காலையில் இதை கொடுக்கலாம் அதை கொடுக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. குழந்தைக்கு கொடுக்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த குழந்தை ரெடியாக இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரெஸ்பான்சிவ் ஃபீடிங். உங்கள் குழந்தை பசியோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும். பசியோடு இருக்குன்னு எனக்கு எப்படி தான் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்கள் குழந்தைய போய் பார்க்குறீங்க, அது தன்னோட கையோ விளையாட்டு பொருளை எடுத்து வாயில் சப்பிட்டே இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ அந்த குழந்தை பசியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன கையோ இல்லை பொருளோ குழந்தையோட முகத்தில் பட்டாலும் டக்குன்னு திரும்பி வாயை திறக்கிறாங்க, அப்போ பசியாக இருக்குன்னு அர்த்தம். சுப்னு வாயில் கை வச்சுட்டு சவுண்ட் போட்டே இருக்காங்கன்னா பசியாக இருக்காங்கன்னு அர்த்தம். கையெல்லாம் டைட்டாக மூடிட்டு அதை செஸ்ட் மேலே வச்சுட்டு வயிற்று மேலே வச்சுட்டே விளையாட்டுருக்காங்கனாலும் பசியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, கை காலெல்லாம் சைக்கிள் ஓட்டுற மாதிரி பண்ணுறாங்க, அப்படியே வச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அப்பவும் பசியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு 6 மாதம் ஆன குழந்தை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணும்போது வாயை திறந்துட்டு வர்றது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, இப்போ யாராவது சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்கள வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக உடனே உங்கள் குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்கலாம். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள். 1/2 hour நீங்கள் 3/4 மணி நேரம் கூட வெயிட் பண்ணலாம். 10 மணி 11 மணிக்கு நான் கொடுத்த மாதிரி ஷெடியூலில் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும். குழந்தைக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா குழந்தைக்கு நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour 12 o'clock நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ 12 o'clock ட்ரை பண்ணுறீங்க, அப்பவும் குழந்தை சாப்பிட மாட்டான். திரும்ப நீங்கள் 12:30க்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு டைமிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைக்கு 1/2 hour ஒன்ஸ் நீங்கள் ஃபுட்டு கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை அதை விளையாட்டாக நினச்சிப்பாங்க. குழந்தையோட வயிறை காய போடுங்க, எப்போவுமே ஹாஃப் ஸ்டமக் கொடுங்க, வயிறு முட்டை கொடுக்கக்கூடாது, அடிக்கடி குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, எப்போ வேணுனாலும் என்ன வேணுனாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒப்பீனியன் குழந்தைக்கு வரக்கூடாது. இந்த 3 நீங்கள் எப்பவும் மறக்கக்கூடாது. சப்போஸ் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் குழந்தைக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 10 மணிக்கு பார்க்குறீங்க, குழந்தைக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஃபுட் கொடுக்கல, திரும்ப 10:30க்கு ட்ரை பண்ணுறீங்க, குழந்தை சாப்பிடல,
திரும்பவும் 11 மணிக்கு ட்ரை பண்ண வேண்டாம், விட்டுருங்க. மதியம் 2 மணிக்கு கொடுத்துக்கலாம். ஒரு 12-12:30க்கு நீங்கள் ஃபீட் பண்ணால் போதுமானது. ஐயோ அவ்வளோ நேரம் எப்படி சார் குழந்தை சாப்பிடாம இருப்பான் அப்படின்லாம் நினைக்க வேணாம். உங்கள் பாடியோட மெக்கானிசம் படி ஒரு குழந்தை 18 மணி நேரம் சாப்பிடாம இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் கூட நோட் பண்ணியிருப்பீங்க, காலிலேருந்து சாப்பிடாம இருப்பாங்க, ஆனால் நைட் வரைக்கும் விளையாடிட்டே இருப்பாங்க. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் குழந்தைக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண வேண்டாம். என்னன்னா, இப்போ குழந்தைக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி 12 மணிக்கு பால் கொடுக்குறீங்க, ஆனால் பாலும் குடிக்காமல் குழந்தை நிறுத்தி குடிக்கிறாங்க, பாலை துப்பி விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி அரை தூக்கமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வருதுன்னு அர்த்தம். ஸோ பாலும் கொடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் பால் கொடுக்குறீங்க, கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சு விளையாட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்போ பசியில் விளையாடணும் போல இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபுட்டு பார்த்ததும் டக்குன்னு மூஞ்ச திருப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்னதான் ஃபுட்டு கொடுத்தாலும் அதை தட்டி விடுறது, தூக்கி போடுறது, துப்புறது, எடுத்து மேலெல்லாம் பூசிட்டு விளையாடுறது, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு விளையாடணும் போல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை விட்டுருங்க. அவங்களோட எமோஷன்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் மரியாதை மதிப்பு கொடுங்க. நீ என்னோட குழந்தைன்னு சொல்லி எப்பவும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ என் குழந்தை எப்பவுமே இதே ஸ்டோரி தான் சார், சாப்பிட மாட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வயிறு காய போட்டாலும் குழந்தை சாப்பிட மாட்டான். அப்போ என் குழந்தை ஒல்லி ஆகிட மாட்டேன்னா, என் குழந்தை ரொம்ப லீன் ஆகிடுவான், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்றீங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில ஃபுட்ஸ் கொடுத்தால் மட்டும்தான் வேலைக்காகும். அதுதான் எனர்ஜி டென்சிட்டி ஃபுட்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த ஃபுட் கொடுத்தாலும், இப்போ இட்லி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நல்லா குழைச்சி நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்து கொடுங்க. தேங்காய் எண்ணெய் தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ சப்போஸ் நீங்கள் பச்சை பயிறு வேக வச்சு கொடுத்தீங்க, 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஓடிட்டான் அப்படின்னா, பச்சை பயிறு நல்லா வேக வச்சதை வெயிலில் காய வச்சு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி அதில் கொஞ்சம் பட்டைத்தூள், கொஞ்சம் ஒரு சிட்டிகை வெல்லம் இதை சேர்த்து கொடுக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கொடுத்தீங்கனாலும் குழந்தைக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடும். அதனால் கெட்டியான பதத்தில் கொடுக்கலாம். இந்த சார்ட் நான் முன்னாடியே காமிச்சிருந்தேன், இருந்தாலும் திரும்ப காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த க்ரீனில் காமிக்கிற ஐட்டங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கொடுத்தாகணும். என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி மல்டிகிரெயின் மிக்ஸ், இட்லியாக இருந்தால் ரவை இட்லி, தோசை, சப்பாத்தி, நெய்யோ பட்டரோ சேர்த்து கொடுங்க. பழங்களில் கண்டிப்பாக அவகேடோ, பட்டர் ஃப்ரூட் கொடுங்க. பனானா ஆப்பிள் அதுவும் கொடுக்கலாம் ஒரு நாள். பருப்பு சாதம் நெய் போட்டு கொடுங்க. ஒரு நாள் நெய் கொடுங்க, ஒரு நாள் உருளைக்கிழங்கு மசிச்சு கொடுங்க. வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் உப்புமா மாதிரி பண்ணி கொடுங்க. உப்புமா வெரி 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 பெஸ்ட் ஃபுட் ஃபார் பேபிஸ். ஒரு நாள் பால் பாயாசம், ஒரு நாள் கோதுமை அல்வா மாதிரியும் கொடுக்கலாம். அதை கொஞ்சம் கூழ் மாதிரி பாயாசம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஒரு நாள் ராகி கூழ் கொடுங்க. எதுவுமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ஒன்று தான் ஆப்ஷன். இப்போ குழந்தைங்களுக்கு கெட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, எவ்வளோ கெட்டியாக கொடுக்கலாம்? இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிரீஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ குழந்தைக்கு எப்படியெல்லாம் நம்ம மசிச்சு கொடுக்கலாம், எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ 6லேருந்து 7 மாதம், ஆல்மோஸ்ட் 8 மாதம் வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும். 6லேருந்து 7 மாதம், 7லேருந்து 8 மாதம் வரைக்கும் கொஞ்சம் மத்தில் கடைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுங்க, அப்புறம் மத்தில் கடைஞ்சிக்கோங்க. 8 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் கையில் பிசைஞ்சால் போதுமானது. ஸோ இந்த 8லேருந்து 9, 10 வரைக்கும் கூட நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு 9 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது சாலிடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறேன், மிக்சியில் அடித்து 1 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அந்த பதத்துக்கு தான் பழகி இருக்கும், கடிச்சே சாப்பிட மாட்டாங்க, எப்போவுமே கூழ் மாதிரி கேட்பாங்க. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஃபுட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ 9 மாதத்துலேருந்தே நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிங்கர் ஃபுட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபிங்கர் மாதிரி இருக்க ஃபுட்ஸ் கிடையாது, ஃபிங்கரில் எடுக்கிற மாதிரி இருக்க ஃபுட்ஸ். சின்ன குழந்தை தானே, நிறைய பேர் வந்து ஆப்பிள், வெஜிடபிள்ஸ் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருவாங்க, குழந்தைக்கு அது புறைக்கு போகும். ஸோ எப்போ கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீல வாக்கில் வேக வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ கேரட், ஆப்பிள், இந்த பம்கின், பொட்டேட்டோ இது எல்லாமே ஃபிங்கர் ஃபுட்ஸ்ன்னு வாங்க. 11 மாதம் ஆனதும் நம்ம வீட்டில் கொடுக்குற ஃபுட்ஸை அந்த கன்சிஸ்டன்சிலே கொடுங்க. இப்போ இட்லியாக ரொம்ப குழைக்க வேண்டாம், கொஞ்சமாக அந்த குழந்தை வாயில் போட்டு மெல்லட்டும். தோசையாக குழைக்க வேண்டாம், லைட்டாக நீங்கள் சுடுதலையோ இல்லை சாம்பார்லையோ ஊற வச்சு கொடுக்கலாம். அப்பா, ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் புரிய வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். அது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்தாச்சு, எப்படி கொடுக்கணும்னு பார்த்தாச்சு. அதாவது கார் எப்படி ஓட்டணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்களும் என்னை உட்கார வச்சு ஓட்டிங்க. அடுத்த வீடியோவில் நீங்களே கார் ஓட்ட போகிறீங்க. நீங்களேனா நான் தானே ஃபுட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் கிடையாது. அடுத்த வீடியோவில் குழந்தைங்களே ஃபுட்டு எப்படி எடுத்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்ற பற்றி பேபி லெட் வீனிங் அப்படின்ற வீடியோ தான் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். நன்றி. பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண முடியாது. அதை நீங்கள் டைரெக்டாக என்னோட
வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ இல்லை டைப் பண்ணி உங்க ப்ராப்ளம் என்னன்னு அனுப்பலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8608908185. ஆனா ரிப்ளைஸ் மட்டும் உடனே எதிர்பார்க்காதீங்க. எமர்ஜென்சியா தேவைப்படுற எந்த ரிப்ளையும் என்கிட்ட உங்களுக்கு கிடைக்காது. முடிஞ்சவரை சீக்கிரமா நான் உங்களுக்கு அனுப்புவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோக்கு இருக்க லைக்ஸ் வச்சு தான் இந்த வீடியோவை யூடியூப் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்க போடுற இந்த ஒரு லைக்னால இந்த இன்ஃபர்மேஷன் மத்தவங்களுக்கும் போய் சேரும். அப்புறம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல சந்திக்கிறேன். மிக்க